திரு ஸ்டாலினுக்கு திரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவள் கண்ட கனவு மாறி போச்சு. தோல்வி பயத்தால ஏதேதோ பிதற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவளுக்கு என்ன பேசுவதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு முறை பொய் சொல்லலாம். எப்பொழுதும் பொய் சொல்லிக் கொண்டிருந்தால் அது நடக்காது. 2019 பொய் சொன்னீங்க, மக்களை ஏமாத்துனீங்க, நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க. சட்டமன்றத்திலையும் 21 520 பொய்களை சொல்லி மூட்டை மூட்டையா பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து அந்த 520 அறிவிப்புகளை ஒரு 10% அறிவிப்பு கூட நிறைவேற்றல. அத்தனையும் பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கலன்னா ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கு. வாய் திறந்தா பொய். அவர் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி பொய் பேசுகிறார் என்று. நான் கேட்கிறேன், நீ என்ன பொய் பேசுறான்னு சொல்லுங்க, அதுக்கு உண்டான பதிலை நான் சொல்றேன். இங்க நான் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்றேன், 520 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க ஒரு புத்தக வடிவில். ஆனா நிறைவேற்றப்பட்டது ஒரு 10% குறைவாக. வெள்ளை அறிக்கை கேட்டோம், இதுவரைக்கும் கிடைக்கல. சட்டமன்றத்தில் பேசுறோம், ஊடகத்தில் பேசுறோம், அறிக்கை வெளியிட்டோம், எந்த பதிலும் கிடையாது. ஆக கவர்ச்சிகரமாக அறிவிப்பை கொடுத்து மக்களை ஏமாற்றி கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களை இன்னி ஏமாற்றவே முடியாது. நீ மக்களை ஏமாற்றவே முடியாது. என்ன திரு கருணாநிதி முதலமைச்சர் இருந்தாரு, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு இன்றைக்கு அவருக்கு ஒரு அமைச்சர் இலாக்காவை கொடுத்து எல்லா தமிழ்நாடு பூரா சூறாவளி சுற்றுப்பயணம் அனுப்பி இருக்காங்க. இது என்ன ஒப்பமுட்டு சொத்தா? தமிழ்நாடு ஏன் இங்க இருக்கிற யாராச்சும் வரக்கூடாதா? மேடலுக்கு இங்க வரக்கூடாதா? இது ஜனநாயக நாடு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு பலிக்காது. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் பதவிக்கு வரலாம். வாரிசு அரசியலுங்கே கிடையாது. அதுக்கு இந்த தேர்தலோட முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள். திரு ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் பேசுவது அதிமுகவை சாடி பேசுகிறார். எனக்கு முன்னாலே சகோதரர் ரவி அவர்களும் வீரமணி அவர்களும் பேசினாங்களே, என்னை பற்றி தரக்குறைவாக பேசுவது. திரு ஸ்டாலின் அவர்களே, அரசியலுக்கு வந்துவிட்டால் எல்லா விமர்சனங்களும் தாங்கக்கூடிய சக்தி எங்களுடைய இருவரும் தலைவர்கள் எங்களுக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். ஏங்க தொண்டனே பயப்பட மாட்டான், ஒரு சாதாரண தொண்டனே பயப்பட மாட்டோம்.